நன்றி பதிலாக ஜேடன் ஃப்ராங்க்லின் 6th பர்த்டே 60th பர்த்டே இருக்காங்களா? ஜேடன் ஹாப்பி பர்த்டே. மற்றும் பன்வேல் பெர்னாண்டோ அவருடைய 3வது பர்த்டே ஹாப்பி பர்த்டே. விஜயகுமார், சகுந்தலா, ஷீவா குமாரேஷ், அஜித், ஆந்தனி ராஜ் இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மற்றும் டாக்டர் ரீட்டா இருக்காங்களாங்க? ஹாப்பி பர்த்டே. மரிய ஸ்னேஹா இருக்காங்களா? அவங்களது இன்னைக்கு பர்த்டே, நிறைய பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்த ராயப்பன், விக்டர் ஜோசபின் ரீட்டா, மேரி ரீட்டா, சச்சிதானந்தன் அவருடைய ஆண்களுக்காக இந்த திருவள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மற்றும் விசேஷ அலங்காரத்துக்காக ஜான் வானாட் அவருடைய உடல் நலத்துக்காக திருவள்ளியில் கொண்டாடப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவான சகோதர சகோதரி, தாய் திருச்சபையானது சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர்கள் 1181 ஆண்டில் பிறந்து 1226 ஆண்டில் மரித்தவர். இவருடைய வாழ்க்கை ஒரு சரித்திரத்திலேயே ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இவர் ஒரு மர்ச்சன்ட், அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுடைய பையன், ஒரே பையன் தான். அதனால அவருக்கு நிறைய பணம் உதவியெல்லாம் இருந்தது. அதனால் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தார் வாழ்க்கையை. அந்த சமயத்தில் அந்த ஊரில் ஒரு வார் நடக்கும் பொழுது அசிசிக்கும் மற்ற பக்கத்தில் இருக்க ஊருக்கு, அதனால் இவர் வாருக்கு போகிறார். போகும்பொழுது அங்கே சண்டைலாம் போட்டு அதெல்லாம் பண்ணும் பொழுது சில நேரத்தில் அவர் அங்கே சிறைப்பிடிக்கப்படுகின்றார். அவர் சிறையில் போடுறாங்க. போட்ட பிறகு அவருடைய தந்தையார் மற்றும் இந்த நாட்டிலேருந்து அவரை மீட்டு கொண்டு வர்றதுக்கு பெரிய அமௌண்ட் தொகையை கொடுத்து அவர் வெளியே கூட்டு வராங்க. அந்த சமயத்தில் அவருக்கு அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது அவருக்கு அவர் தாயார் ஒரு பைபிள் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் இந்த சின்ன பைபிள் அதை படிக்கும் பொழுது அவருடைய மனதில் ஒரு மாற்றம் தெரிகின்றது. அதாகிட்ட பிறகு தன்னுடைய ஊருக்கு வந்த பிறகு அது ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷன் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆணையை சரிப்படுத்து அப்படின்ற ஒரு பொருள் அவர் கேட்குறது. அதை கேட்ட பிறகு அவர் என்ன நினைக்கிறேன்னா, லிட்ரலி கோயில் இடிச்சிருக்கு இல்லையா, அதுதான் சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அங்கங்கே இருக்க லோக்கலில் இருக்கிறவங்க பெஞ்சோண்டெல்லாம் பணத்தை சேகரிச்சுட்டு அந்த கோயிலை சரிப்படுத்த முயற்சி செய்கிறார். ஆனால் அதாகிட்ட பிறகு அவர் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறார் கொஞ்சம் லோக்கலில். அதாகிட்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி, அதாவது குருக்கள் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றார். அவர் ஃபாலோவர்ஸ் 12 பேர் அவர் கூட சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு பிறகு அவர் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. அதாகிட்ட பிறகு தன்னுடைய அனுபவத்தில் அவர் ஆண்டவரை அனுபவிக்கிறார். கடவுளுடைய அனுபவம் அவருக்கு எடுத்த பிறகு இந்த குஷ்டரோகியெல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் போயிட்டு புத்தகம்லாம் கொடுக்குறாரு. அங்கே இருக்க ஜனங்களெல்லாம் பார்த்து இன்னும் பைத்தியப்படுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே அவர் தன்னுடைய சீடர்கள் கூட கடவுளுடைய அனுபவத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் பின்பற்றுகிறார். ஒரு காலத்தில் 5000 ஜனங்கள் அவர் கூட அவருடைய காங்கிரிகேஷனை சேர்ந்தாங்க. அது எல்லாமே அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிளாரா, அவங்களும் ஒரு காங்கிரிகேஷன் தொடர்ந்து இவரை போலவே அவர் தொடுகின்றார்கள். கிறிஸ்துவர்களே, இப்போ நம்ம பார்க்கணும் இந்த கிரிப்பல் கிறிஸ்மஸ் கிரிப்பெல்லாம் அதெல்லாம் இவருடைய ஐடியாலஜி தான். இவர் தான் அதாவது நேச்சராக இருக்கிற அனிமல்ஸ்லேருந்து எல்லாமே அவர் அந்த கிரிப்பை தொடங்கி வைத்தவர். இவருடைய வாழ்க்கையில் தன் கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்தார் நோயில். ஆனால் அவருடைய ஆன்மா அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு கார்னரில் போனாங்களோ அந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசியோடைய காங்கிரிகேஷன் இருக்கும். மடிவாளர் நீங்கள் போனீங்கன்னா அது கூட நிறைய குருக்களெல்லாம் இருப்பாங்க. கிறிஸ்துவன் அவர்களே, போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர் இந்த பேர் தான் எடுத்துக்கினார்.
அவரை கேட்டாங்க, எதுக்கு இந்த பேர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார், ஆகையினால அவருடைய பேர் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்து நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஏழ்மையான ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு இன்பம் வந்து பெரிதானது. அதனால இந்த திருப்பலியில் கடவுள் மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து எப்பொழுதுமே இந்த புனிதர் அசிசியரை போல நம் வாழக்கூடிய தன்மை தரும்படி கடவுள் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் தரும்படியும் மற்றும் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. இறைவா இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்தினீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்கிறார். உம்முடைய தூய ஆவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே, வீறு கொள்வீர். நீங்கள் வேற்றினத்தரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவுக்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினம் மூடியாததான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினம் மூட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றுமுள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்ந்த எஸ்லமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வரக்கண்டு எஸ்லம் கூறியது, சீயோன் ஆண்டை நாட்டவரே கேளுங்கள், கடவுளுக்கு எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனில் என்றுமுள்ளவர் என் புதல்வர். புதல்வி மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானும் கைப்பெண், எல்லாராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டும் நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள். என் மக்களை வீறு கொள்வீர், கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூறுவார். கடவுளை விற்று அகற்று செல்வதின் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவுள்ள மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்
வரும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலைப்பாடு. ஏழையின் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். எளியோர் இதை கேட்டு கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளின் நாடை தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவருடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அனைவரும் எழுந்திருக்கவும். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றார். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழ கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைக்காதது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேர்வகையை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உம் திருவுள்ளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தையை யார் என்று மகனுக்கும் தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம், தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்கள் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தர நான் வருகின்றேன்.
சகோதர சகோதரி நம் அனைவரும் கொடுக்கும் திருவழி எல்லாம் வல்ல தந்தையாக நமக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தந்தையே, ரட்சிப்பாகவும், மாட்சிப்பாகவும், நமது நன்மைக்காகவும், புனிதர் தலைவர்களுக்காகவும், உமது கையேற்ற வழியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் கம்மி காணிக்க உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்து ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதர்கள் பிள்ளைகளை கண்டு இரக்கம் கன்னிமரிகளிடம் பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இறந்தோரும் இருந்து உயிர்த்தெழுந்த நித்திய வாழ்வைகள் கழித்தார். ஆகவே தூதராதி தூதராம் என்று சொல்வோர், ஆட்சிபுரம் மற்றும் மாநக சென்ற அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவென்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுமளவாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை கழித்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெடுக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் உமக்கு ஒளி புரிய தகுதிகளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் வீட்டு எல்லா திருநிலையராகிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோறும் நேரம் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண் ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவராத புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு
திருவாகிறதராகிய புனித அன்னையரோடும் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய உம்மை புகழ்ந்தேத்து மறுபட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணைந்து சொல்லுவோம். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியின் கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற உம் திருத்தூதர்களுக்கு முனிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மன் விருதுக்கு அழகி பெற்றோர், பேறு பெற்றோர். Amen.
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை மன்னிப்பு உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற வேண்டும். உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய என் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுகிறாக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் மீண்டக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மைமிக்க இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதுவர்களாக எம்மை மாற்றுகிறாக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகள் எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதாக அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவர்களாக இருப்போமாக. எங்கள் வாழ்வு ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. Have a wonderful day.